வணக்கம். இன்று நாம் எழுத்து வித்தகர் கல்கி அவர்களின் படைப்பான அலையோசை என்ற நாவல் பற்றி பார்ப்போம். 1934ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பீகார் பூகம்பம் என்ற அதிர்ச்சி அலையுடன் ஆரம்பமாகும் இந்நாவல் 1948ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி பிராண தியாகம் என்ற சோக அலையுடன் நிறைவடைகின்றது. ஏறக்குறைய 14 ஆண்டுகள் இந்திய தேசிய விடுதலை இயக்கத்தின் போராட்ட நிகழ்வுகளை நேர்முகச் செயல்களாலும் மறைமுக ஈடுபாட்டாலும் உணர்ச்சி பூர்வமாகவும் எழுத்து வாயிலாகவும் தன் அனுபவங்களையும் இணைத்து தெளிந்த மகாநதி போல் கதையை அமைத்துள்ளார் ஆசிரியர். மர்மம், திகைப்பு, மலைப்பு, எதிர்பாரா திடீர் திருப்பங்கள், சமுதாயத்திற்கு நன்மை பயக்கும் கருத்துக்கள் என இந்நாவலில் சீராய் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பூகம்பத்திற்கும் பிரளயத்திற்கும் இடையே நடக்கும் புயலும் எரிமலை வெடிப்பும், கதாமாந்தர்களின் உணர்ச்சி பூர்வமான நவரசங்களும் கடலில் புரண்டோடும் அலைகளைப் போல் மாறி மாறி புரண்டு கொண்டே இருக்கும் தேசியமும் காந்தியமும் விடுதலை போராட்டமும் அந்த போராட்டத்தில் வெற்றியான சுதந்திர பேரும் சிறப்பாக கையாளப்பட்டுள்ளது. பூகம்பத்தில் ஆரம்பித்து பிரளயத்தில் முடிவடையும் இந்நாவல் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற முதல் தமிழ் நாவல் என்ற சிறப்பை பெற்றுள்ளது. இதுபோன்று வாசிப்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமான நாவல்கள் எமது KAS சத்தியமணி நூலகத்தில் உள்ளன. அனைவரும் வந்து வாசித்து பயன்பெறுங்கள். மீண்டும் இன்னுமொரு நாவலுடன் வருகிறேன். நன்றி.